என்னோட பொங்கல் வீடியோக்கு முகமத்தோட கமெண்ட்டை நான் பார்த்தேன். இப்பயே பதில் போட்டுறேன், இல்லாட்டி எனக்கு டைம் இருக்காது, அப்புறம் வந்து மறந்து போயிடும். ஸோ அதால் இப்பயே போட்டுரும் வீட்டில் இருக்கும்போதே. இந்த கை தட்டுறதுக்கு வந்து இல்லாட்டி எல்லாமே சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ட்ரெயின் ஞாபகம் வருதா, ட்ரெயினில் பயணிக்கிற பப்ளிக் ட்ரெயினில் பயணிக்கிற ஞாபகம் வருதா தமிழ்நாட்டில். ஏன்னா எங்கள் சகோதரிகள் கடை கேட்டு கை தட்டிட்டு வருவாங்களோ அதை சொல்கிறாரு. நானும் இதுக்கு வந்து உங்களை மாதிரியே மூடத்தனமாக ஒன்று சொல்லலாம். உங்கள் பேரை வச்சு உங்கள் பேரை பார்த்தோன்னே எனக்கு வந்து சில பேர் செய்கிற தவறு ஞாபகம் வருதுன்னு நான் சொல்லலாம். சில நாடுகளில் நடக்கிற தவறு ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியும். ஓகே, எனக்கு அந்த புரிதல் இருக்குது. உங்களுக்கு அந்த புரிதலை கொஞ்சம் வளர்த்துக்கங்க. புரியுதா? ஒரு சில மதத்தவர்கள் செய்கிற தவறு அந்த மதத்தை சேர்ந்த எல்லாருக்கும் போகாதுன்ற புரிதல் எனக்கு இருக்கும்போது, என் இனத்தவர்கள் ஏழ்மையில் கஷ்டத்தில் சமுதாயத்தின் ஒடுக்குமுறையில் செய்கிற ஒரு சில தவறாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் பொருதாதுன்ற புரிதலை நீங்கள் கொண்டு வாங்க. அதெல்லாம் போக இது என்னுடைய பாரம்பரிய அடையாளம். ஓகே, கடைக்கோடியிலேருந்து காசு கேட்குறவங்களும் தட்டலாம், ஜெர்மனிலேருந்து பொங்க வைக்கிறவங்க கூட தட்டலாம். இது ஏன் கலாச்சாரம், இதை நினச்சி நான் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நீங்கள் உங்கள் கலாச்சாரம் உங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் நினச்சி வெக்கப்பட மாட்டீங்களோ அது மாதிரி நாங்களும் ஏன் வெக்கப்படணும்? என்னோட சகோதரிகள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவர்கள் வந்து கை தட்டிட்டு ஏழ்மையில் நிற்கலை. எல்லாம் புடுங்கின பிறகு, அவளோட சொந்த பந்தம் குடும்பம் எல்லாம் புடுங்கின பிறகு தான் அவள் ஏழ்மையில் வந்து நிற்கிறா. எங்களை வந்து கூப்பிடுங்களேன், இங்கே நல்லபடியாக வாழ்கிறவளுங்களை கூப்பிட்டு பாருங்களேன், மூஞ்சில் ஒரு குத்து குத்துவோம். அப்போ அந்த ஏழ்மை நிலையிலேருந்து அவளை மீட்டெடுக்கிறதுக்கு வழியை வகுக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இதே கிண்டல் தான். கொஞ்சமாவது புத்திசாலியாக திங்க் பண்ணுங்கள், அதை விட்டு வெளியில் வாங்க. ஓகே, யாருமே கை நீட்டி நிற்கணும்னு யாருக்குமே அந்த ஆசையோ ஆவலோ கிடையாது. தள்ளுனவன் சிந்திச்சு பார்த்தா நாடும் முன்னேறும், மனிதர்களும்